அம்மா கொஞ்சம் நில்லு. அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு அவனிடம் மதிப்பு ஏதும் இல்லையாயினும் அவன் அம்மா என்று அழைத்த தோணி அவளை சற்று நிற்க வைக்கிறது. நீனும் எத்தனை நாள் இங்க இருக்க போற? எதுக்கு கேட்கிற என்பது போல அவள் அவனை ஏறிட்டு பார்க்கிறாள். ஊர்ல உன்னையும் என்னையும் சேர்த்து நிறைய பேசுறாங்க. நான் பேச்சுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல. அனாவசியமா உன் பேரு. என் பேரு இனி கெட எதுவும் இல்லை. என்னைக்கு நீ என்ன தொட்டியோ அன்னைக்கே கெட்டாச்சு. ஆனா ஒரு தடவை தான் இந்த சகதியில காலை விட்டோமேன்னு திரும்பவும் இந்த சேத்துல விழுந்து சகதியை பூசிக்க நான் தயாரா இல்லை. ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னாலதான் இந்த நிலைமை எனக்கு வந்துச்சு. உன்கிட்ட என் தேகாந்தகனா அடப்பட்டு கிடந்த குற்றத்துக்கு தண்டனைய என் ஆத்துக்கார் கொடுத்துட்டார். என்ன தொட்ட பாவத்தை நீயும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி, அவள் ஆவேசத்துடன் கூறுகிறாள். நான் இத தண்டனையா நினைக்கல. நான் செய்தது பெரிய தப்புதான். என்ன கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஆனால் அதுக்காக என் வீட்டுல எத்தனை நாள் இப்படி சிறைவாசம் அனுபவிப்ப? உன் புருஷனை தேடி உன்னை அவன்கிட்ட ஒப்படைச்சாதான். அந்தோணியின் கண்கள் கலங்குகின்றன. அத்தனை பெரிய உருவமான அவன் குழந்தை விசும்புவதை ஒருவித திருப்தியுடன் ரசிக்கிறாள் அவள். என்னமோ அவரை தேடி பிடிச்சு என்ன கொடுத்தா அவரும் சுலபமா எல்லாத்தையும் மறந்துட்டு அழைச்சு பாருங்கிற மாதிரியும், நானும் சுலபமா அத்தனை பழிச்சொல்லையும் தொடச்சு விட்டுட்டு அவர் கூட போயிடுங்கிற மாதிரியும் பேசுறியே. அந்த காலத்துல அசோகவனத்துல சிறை வச்சிருந்த சீதையை மீட்டு அயோத்தி அழைச்சிட்டு வந்த ராமன் சந்தேகத்தினால பொண்டாட்டிய தீக்குளிக்க வச்சான். நான் வீட்டுல ஒண்டியா குடுத்தன பண்ண வந்து 9 வருடங்கள் ஆயிடுச்சு. சாதாரண சராசரி மனுஷரான அவரு இனிமேல் என்னை எங்க ஏத்துக்க போறார்? இனிமே நான் சாகிற வரைக்கும் இந்த வீடுதான் எனக்கு. அவள் விருட்டென்று உள்ளே போகிறாள். அவனை பார்த்து கேலி செய்வது போல அவளது இடுப்பில் உள்ள தண்ணீர் குடம் கிளக்கென தழும்பி விழுந்து சிரிக்கிறது. அவர்களது வாழ்க்கை தெருவில் இருப்பவர்களுக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் வேடிக்கையான ஒன்று. இருவரும் எந்த பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளாமலேயே ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டார் போல வாழ்கின்றனர். வாழத்தார அர்த்தமுங்க. பண்ணையால் அந்தோணியின் முன் பூவம் தாரையை கொண்டு வந்து வைக்கிறான். உள்ளார அம்மா கிட்ட கொண்டு கொடுப்போ. அந்தோணி அந்த கம்பீரத்தில் சற்றும் குறையாமல் வாசலில் உட்கார்ந்தபடியே கூறுகிறான். அது போலவே குத்தகை பணம், கரும்பு விற்ற பணம் எல்லாமும் அம்மா கிட்ட கொண்டு கொடு. என் தாயே, நான் செய்த தவற்றுக்கு அபராதமாக என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பெற்றுக்கொள் என்பது போல அந்தோணி அத்தனையும் பாகிரிமதி முன் சமர்ப்பிப்பதும், என்னுடைய இழப்பை இதையெல்லாம் கொண்டு தீர்க்க முடியாது என்பது போல பாகிரதி அவற்றை தொடாமல் கூடத்தின் நடுவில் உள்ள அன்னை மேரியின் முன் கணக்கு பார்த்து வாங்கி வைத்து, மருது இதையெல்லாம் பத்திரமா ஐயா கிட்ட கொடுத்துடு என்று சொல்லியபடி தன் கூட்டுக்குள் புகுந்து கொள்வதும், இது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம் பாகிரதி அந்த வீட்டுக்குள் நுழைந்த பின் அந்தோணி எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்ப்பது இல்லை என்பதுதான். எத்தனை வருஷங்கள் இப்படி வெற்று வாழ்க்கை! அந்தோணி பொண்டாட்டி போராடோய். அந்தோணி சிலுவை பூஜை பண்ணுவான், இவ வரலட்சுமி பூஜை பண்றாளாமாடா. இந்த வார்த்தைகள் இருவருடைய காதிலும் விழத்தான் செய்தன. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள மனோதிரம் வேண்டும். நான் தான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் எம் தலையெழுத்து. இவருக்கு என்ன நினைச்சா மருத்துவ விட்டு செத்த இடிய வாசல தூக்கி போடுறாப்புல என்ன வெளியில கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டு பழையபடி இவன் குடியும் குடுத்தனமா இருந்திருக்கலாமே. இவன் ஏன் என் வார்த்தைக்கு கட்டுப்படுறான்? நினைத்து பார்க்கிற பாக்கிரதிக்கு தன் கணவன் இந்த மாதிரி கொள்ளைப்புறம் ஒரு குடிசை போட்டாவது கொடுத்திருந்தால் இப்படி பேச்சு கேட்டிருக்க வேண்டாமே என்று தோன்றும். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இருக்காரா இல்லையா ஒண்ணுமே தெரியாத இந்த அவல வாழ்க்கைக்காகவா என்ன கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார்? இந்த நினைப்புகள் கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்துக் கொள்ளும் பொழுது சில சமயங்களில் அந்த 6 மாசம் இல்வாழ்க்கையின் இனிப்பு அடிமனசில் பாகாய் கரையும் பொழுது, கழுத்தில் கிடக்கும் மஞ்சள் கயிற்றில் கட்டி தொங்க விட்டார் போல் நெஞ்சு கணக்கும் பொழுது ஆரவாரமாய் எழுந்து அடங்கும். இதே போல நினைப்புகள் அரிப்பெடுக்கிற முள்செடி மேல பட்டுட்டா போல என்ன பாக்குற போதெல்லாம் இவன் மனசுலயே அரிப்புக்கள் வேதனைகள் எல்லாம் இருக்குமோனோ. இதோ 50 வயசான பாக்கிரதி குத்தி விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கொண்டே
கூடத்துக்கு கட்டிலில் 2 காலையும் அசைக்கவே முடியாமல் வீக்கம் கண்டு படுத்திருக்கும் அந்தோணியை பார்த்தபடி நினைத்துக் கொள்கிறாள். அந்தோணி கிட்டத்தட்ட 70 வயது ஆகிவிட்டது. வயசானதன் கோளாறு, இளவயதில் தறிக்கெட்டி இருந்தது எல்லாமுமாய் சேர்ந்து அவனை இப்பொழுது ஒரே படுக்கையாய் போட்டிருக்கிறது. வேளா வேலைக்கு மருந்து கொடுத்து பார்த்து கொள்ள மருதுவை தவிர யாருமே இல்லை. ஒரு தடவை அவன் மூச்சிறைக்க இருமிவிட்டு எச்சிலை துப்ப பீங்கான் குவளையை தேடிய போது கிடைக்காமல் எழுந்திருக்கவும் முடியாமல் சிரமப்பட்ட போது பாகிரதி ஓடி வந்து கட்டிலின் அடியில் இருந்த குவளையை எடுத்து நீட்டுகிறாள். அவன் பதறி போகிறான். நீயா நீயா அவைய மருது எங்க? தெரியல. பரவாயில்ல கொடு, நான் வாங்கி வைக்கிறதால பெரிய பாதகம் ஒன்னும் வரப்போறதில்ல. வேண்டாமா, இந்த காரியெல்லாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே என் தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்யுதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அந்தோணியின் பருத்த கன்னமும் நரைத்த மீசையும் துடிக்கிறது. அத்தனை பெரிய சரீரம் அழுகையால் குலுங்குவதை பார்க்க அவளுக்கே அழுகை வருகிறது. ஒரு காலத்தில் இவன் அழுததை தான் ரசித்தது நினைப்புக்கு வர அவளுக்கு தன் மீதே கோபம் வருகிறது. இப்போ என்ன, இத்தனை வருஷமா என்னை வீட்டுல வச்சுண்டு சோறு போடுவதற்கு நான் ஏதாவது செய்யக்கூடாதா? இதுவே நான் படுத்துட்டா நீ செய்ய மாட்டியா? இந்த மனுஷாபிமானம் கூட இல்லனா நான் வெறும் மிருகத்துக்கு சமானம். அவள் குவளையை அவர் எதிர்த்தாற்போல் இருக்கிற முக்காலையில் வைத்துவிட்டு போகிறாள். அன்று காலை அந்தோணியின் கதை முடிந்து விட்டது. ஊரே திரண்டு வந்து வாசலில் நிற்க பாதிரியார் அவரது இறுதி கடன்களை முன்னின்று நடத்த 30 வருடங்களுக்கு மேல் பாகீரதியுடன் ஊமை வாழ்க்கை நடத்தியவன் இன்று நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். இனிமே அந்தோணி விட்டு அம்மாவின் கதி என்ன? ஊராரின் கேள்விக்கு அவளின் நீண்ட உயிர் பதிலளிக்கிறது. இந்த வீட்டையும் இதுல உள்ள பொருட்களையும் பாகிரதி மிச்ச காலத்து நிம்மதியா கழிக்க போதுமான தொகையும் தவிர மீதியை அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டான் அவள். இது போதும் எனக்கு அப்புறம் இதெல்லாம் அனாதைகளுக்கே போய் சேரட்டும். பாதிரியாரிடம் சொன்னவளின் கண்களில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் நாட்டு துப்பாக்கியும் கொசுவலை கட்டிய அவனது கட்டிலும் அன்னை மேரியின் பளிங்கு முகமும் கண்களில் தட்டுப்பட்டு கண்ணீரை பெருக்குகிறது. அந்தோணி இல்லாத வீடு வெறிச்சோடி கிடக்கிறது. இருட்டு மூளை ஒற்றை மெழுகுவத்தி துணையில் அன்னை மேரி நிற்க பாகிரதியின் நெஞ்சில் துக்கம் பதந்தாக அடைக்கிறது. இவன் யார்? இவனுக்கும் எனக்கும் அந்த ஒரு நாள் அசதர்ப்பமான சந்திப்பை தவிர வேறு என்ன பந்தம்? இவன் போனதுல என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கே. பாவம், இவனுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? அன்னைக்கு இவனுக்கு கோலை எடுத்து கொடுத்தேனே, அதை தவிர இவனுக்கு ஒரு தம்பள தண்ணி கூட எடுத்து தந்தது இல்லையே நானு. 6 மாசம் என்னோட வாழ்ந்துட்டு ஒரே நொடியில உதறி எரிஞ்ச என் ஆத்துக்காரரை விட ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக வாழ்நாள் முழுக்க என்னை தன் பாதுகாப்புல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வச்சிருந்த இவன் எத்தனை பெரிய மனுஷன்! கும்பல் தேடி அந்தோணியின் உடலை சந்தன பெட்டியில் வைத்து தூக்கி கொண்டு சென்றபோது அடக்கி வைத்திருந்த அழுகை இப்பொழுது பீரிட்டு கொண்டு எழுகிறது. இந்த நிமிடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்நாள் முழுக்க இவளை நான் காப்பாற்றுவேன் என்று கூறி அழைத்து வந்து நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு ஓடிய ரகுபதியை காட்டிலும் அந்தோணிதான் அவள் மனசில் உயர்ந்து நிற்கிறான். ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே! அவள் ஓவன் அலறியபடியே தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை கழட்டி சுவரில் தொங்குகிற துப்பாக்கியின் முனையில் மாட்டிவிட்டு அப்படியே அவள் சுருண்டு படிக்கிறாள். ஆமாம், இனிமேல் அவள் ரகுபதியின் மனைவியாக வாழ்வதை விட அந்தோணி சாமியின் விதவையாக வாழ்வதே நியாயம் என கருதிவிட்டாள். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.